Hello மக்களே, welcome to a brand new episode of Daily Current Affairs from Score Clever. ஆமா நிலா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சிவி. நான் உங்க நிலா. ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவம்பர் 25, 2025 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். கரெக்ட். இந்த எல்லா கான்டென்ட்டும் எங்க இருந்து எடுத்தோம் தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்துதான். தி பெஸ்ட் பார்ட், இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எக்ஸாக்ட்லி. மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். ரஃப்லி 5 டைம்ஸ் கம்மியான கான்டென்ட் தான், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டையை கிறப்போம். ஆமா, ரீசெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம பிடிஎஃப் படிச்ச ஆஸ்பிரன்ஸ் 29 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் ஜிஎல் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி இப்படி தரமா கான்டென்ட் கியூரேட் பண்றாங்க. ஸோ சேனலை ஜாயின் பண்ண மறக்காதீங்க. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். சரி சிபி, இன்னைக்கு நியூஸுக்கு போலாமா? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன? மாஸ்பி பத்தி போல? ஆமா சிபி, மாஸ்பி அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம நேஷனல் சாம்பிள் சர்வே NSS ஓட 75th ஆனிவர்சரிக்காக ஒரு விழா நடத்தியிருக்காங்க. ஓ, கல்மினேஷன் செரிமனியா? எங்க நடந்துச்சு? உதய்பூர், ராஜஸ்தான்ல வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 20 அப்போ. இந்த ஈவெண்டோட தீம் நேஷனல் சாம்பிள் சர்வே ஃப்ரம் த க்ளோரியஸ் பாஸ்ட் டு த ப்ராமிசிங் ஃபியூச்சர் ஃபார் விக்சித் பாரத் அட் 2047. சூப்பர். அங்க என்னெல்லாம் ஸ்பெஷலா லான்ச் பண்ணாங்க? நிறைய இருக்கு. முக்கியமா நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கிளாசிஃபிகேஷன் 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த NIC 2008 இது ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ இந்த புது கிளாசிஃபிகேஷன்ல என்ன டிஃபரன்ஸ்? இது 6 டிஜிட் கோடிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுது. முன்னாடி 5 டிஜிட் இருந்துச்சு. இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரியல் கிளாசிஃபிகேஷன் ரிவிஷன் 5 கூட அலைன்ட் ஆகுது. இதோட சேர்த்து ஒரு காஃபி டேபிள் புக், ஒரு ஜர்னல், டேட்டா இன்னோவேஷன் லேப் போர்ட்டல், அப்புறம் சங்கர் மகாதேவன் பாடின NSO ஆந்தமும் லான்ச் பண்ணிருக்காங்க. வாவ், a complete package. சரி, அடுத்த நேஷனல் நியூஸ் என்ன? யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் நியூ டெல்லியில ட்ரேட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் போர்ட்டல்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காரு. TIA போர்ட்டல் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது என்ன பண்ணும்? இது ஒரு ஒன் ஸ்டாப் டிஜிட்டல் ஹப். குளோபல் பைலேட்ரல் ட்ரேட் டேட்டாபேசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவ் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வருது. ஸோ டிசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே. எக்ஸாக்ட்லி. இதுல 270க்கும் மேல இன்டராக்டிவ் விஷுவலைசேஷன்ஸ், 28க்கும் மேல டேஷ்போர்ட்ஸ் இருக்கு. ட்ரேட் வாட்ச் டவர்னு ஒரு டூல் கூட இருக்கு. செம. சரி, அடுத்த நியூஸ். நம்ம ஊர் நியூஸ். PM நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல சவுத் இந்தியா நேச்சுரல் ஃபார்மிங் சம்மிட் 2025 இனாகிரேட் பண்ணிருக்காரு. அட, நம்ம கோயம்புத்தூர்லயா? சூப்பர். அங்க வேற என்ன முக்கியமா நடந்துச்சு? ரொம்ப முக்கியமான விஷயம், PM கிசான் ஸ்கீமோட 21st இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் பெனிஃபிஷியரிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. PM கிசான் ஸ்கீம்னா அந்த வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுப்பாங்களே, அதுதானே? 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்டா, 2000 2000 2000னு. பெர்ஃபெக்ட்டா சொன்ன சிபி. February 2019ல லான்ச் பண்ணாங்க. விவசாயிகளுக்கு ஒரு இன்கம் சப்போர்ட் மாதிரி. கிரேட். அடுத்தது பேங்கிங் நியூஸ் போலாமா? ஷூர். மாஸ்டர் கேபிட்டல் சர்வீசஸ், இது மாஸ்டர் ட்ரஸ்டோட ஒரு சப்சிடரி. இவங்களுக்கு செபி கிட்ட இருந்து ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எதுக்கு அப்ரூவல்? டு ஸ்பான்சர் அ நியூ மியூச்சுவல் ஃபண்ட். இந்த அப்ரூவல் மூலமா இவங்க ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி AMCயை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங். பை த வே, இப்போ இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது AUM எவ்வளோ தெரியுமா? சொல்லுங்க. 70 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. தட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். அன்பிலீவபிள். சரி, அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ். அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ஆஃப் நித்தி ஆயோக், CFA இன்ஸ்டிடியூட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணிருக்காங்க. AIM அண்ட் CFA இன்ஸ்டிடியூட்டா? எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? இந்தியாவோட இன்னோவேஷன் ஈகோசிஸ்டம்ல ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங் அண்ட் கவர்னன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக. வெயிட் நீலா, இவ்வளவு நியூஸ் பார்க்குறோம், ஃபிகர்ஸ், நேம்ஸ்னு, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நம்ம ஆஸ்பிரன்ஸ் யோசிப்பாங்களே. குட் கொஸ்டின். அதுக்கு தான் நம்மகிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. எஸ் மக்களே, கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சா போதும்,
எக்ஸாம் முடியிற வரைக்கும் மறக்கவே மறக்காது. சீரியஸ்லி, இட்ஸ் a கேம் சேஞ்சர். ஆமா, ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக தான் இவ்ளோ எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, பேக் டு த நியூஸ். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இ-ஜாகிருதி போர்ட்டல் பத்தின ஒரு டேட்டா வந்திருக்கு. இ-ஜாகிருதி போர்ட்டலா? இது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனோட யூனிஃபைட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தானே? அதேதான். இது ஜான்வரி 2025ல லான்ச் ஆனதுல இருந்து 1.27 லட்சத்துக்கும் அதிகமான கன்சியூமர் கிரிவன்சஸை ரிசால்வ் பண்ணிருக்கு. நவம்பர் 2025 வரைக்கும் 1.3 லேக் கேஸ் ஃபைலிங்ஸ் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. வாவ்! கன்சியூமர் கிரீவன்ஸ் ரிட்ரெஸல ஃபாஸ்டர், டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் பேப்பர்லெஸ் ஆக்குறது தான் இதோட எய்ம்னு நினைக்கிறேன். கரெக்ட். சரி, அடுத்தது டிஃபென்ஸ். இந்தியன் நேவி ஐஎன்எஸ் மாஹேன்னு ஒரு கப்பலை கமிஷன் பண்ணிருக்காங்க. ஐஎன்எஸ் மாஹே, இது மாஹே கிளாஸ் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்ல ஃபர்ஸ்ட் வெசலாச்சே. சூப்பர் சிபி, கரெக்டா சொன்ன. இதுல 80% இண்டிஜினஸ் கண்டென்ட் இருக்கிறது தான் ஹைலைட். அதோட கிரஸ்ட்ல உரிமை இருக்குமே, கலரிப்பையட்டோட ஃபிளெக்சிபிள் ஸ்வோர்ட். ஆமா, அது எஜிலிட்டி, பிரசிஷன் அண்ட் லீத்தல் கிரேஸை சிம்பலைஸ் பண்ணுது. செம்ம. சரி, அடுத்த சயின்ஸ். நியூ ஓஷன் ட்ராக்கிங் சேட்டலைட் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. காப்பர்னிக்கஸ் சென்டினல் 6B. இது நாசா அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட். ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட்ல லான்ச் பண்ணாங்களே. எஸ், கலிஃபோர்னியால இருந்து. இது கண்டினியூட்டி ஆஃப் சர்வீஸ் மிஷன்ல 2வது சேட்டிலைட். இதோட ட்வின் சேட்டிலைட் சென்டினல்-6 மைக்கேல் ஃப்ரேலிச் 2020ல லான்ச் ஆச்சு. அமேசிங். அடுத்து இன்னொரு சேட்டலைட் நியூஸும் இருக்கு. ஆமா, பெங்களூர் பேஸ்ட் கிரஹா ஸ்பேஸ்ங்கிற ஒரு ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்க்கு இன்ஸ்பேஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எதுக்கு? அவங்களோட ஃபர்ஸ்ட் நானோ சேட்டலைட் சோலரஸ் S2 லான்ச் பண்றதுக்கு தானே? கரெக்ட். இந்த சேட்டலைட்டை பிரேசில்ல இருக்கிற அல்காந்திரா ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து சவுத் கொரியாவை சேர்ந்த இன்னோஸ்பேஸோட ஹான்பிட் நானோ லான்ச் வெஹிக்கிள் மூலமா லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். இந்தியாவுக்கு புதிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்தாச்சு. ஆமா, ஜஸ்டிஸ் சூர்யகாந்த் அவர்கள் இந்தியாவோட 53rd சீஃப் ஜஸ்டிஸா பதவியேத்துக்கிட்டாரு. ஹி சக்சீட்ஸ் ஜஸ்டிஸ் B.R. கவாய். இவர் February 9, 2027 வரைக்கும் சர்வ் பண்ணுவாரு. இவர் ஆர்டிகல் 370 அப்ரகேஷனை அப்ஹோல்ட் பண்ண இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ல ஒரு பகுதியா இருந்தார் இல்லையா? எஸ், தட்ஸ் a very important point. சரி, அடுத்த அவார்ட்ஸ். இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் 2024 யாருக்கு கொடுத்திருக்காங்க? மிஷெல் பாக்கெலெட். அவங்க சில்லியோட ஃபார்மர் பிரசிடென்ட். கரெக்ட். சோனியா காந்தி அவர்கள் இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணாங்க. அவார்ட்ல 25 lakh ரூபாய் கேஷ் பிரைஸ் அண்ட் ஒரு சைட்டேஷனும் இருக்கும். She was the first woman president of Chileன்னு ஒரு ஸ்பெஷல் நோட்டும் இருக்கு. ஆமா. சரி, ஒரு ஃபன் நியூஸ். கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியோட வேர்ட் ஆஃப் த இயர் ஃபார் 2025 என்ன தெரியுமா? சொல்லு. வேர்ட் இஸ் பாராசோஷியல். பாராசோஷியலா அப்படின்னா? இது ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. ஒருத்தங்க ஒரு பப்ளிக் ஃபிகர், செலிபிரிட்டி இல்ல ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் கூட ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்றது, ஆனா அந்த பக்கம் இருந்து எந்த ரெசிப்ரோகேஷனும் இருக்காது. ஓ, நம்ம பசங்க ஃபேவரட் ஆக்டர் அண்ணன்னு சொல்ற மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல டென்னிஸ் லெஜண்ட் ராஜர் ஃபெடரருக்கு ஒரு பெரிய மரியாதை. இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா, கிளாஸ் ஆஃப் 2026ல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் எலிஜிபிலிட்டிலேயே எலெக்ட் ஆகிட்டாரு. He was the sole nominee in the player category. Of course he deserves it. 20 Grand Slam singles titles. கூடவே ஸ்போர்ட்ஸ் காஸ்டர் மேரி கேரிலோவையும் கான்ட்ரிபியூட்டர் கேட்டகரியில இண்டக்ட் பண்றாங்க. கரெக்ட். சரி, a sad news from obituary. வெட்டரன் ஆக்டர் தர்மேந்திர தேவல் passed away. ஆமா, ஹீமேன் ஆஃப் இந்தியன் சினிமான்னு அன்பா சொல்லுவாங்க. He was 89. He was also a recipient of the Padma Bhushan in 2012. May his soul rest in peace. Indeed. கடைசியா important days. 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு. ரெண்டுமே November 17. First, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. இது 1939ல யூனிவர்சிட்டி ஆஃப் பிராக்ல நடந்த நாட்சி ஃபோர்ஸ் ஸ்டார்மிங்கோட ஆனிவர்சரியை கமெமரேட் பண்ணுது. கரெக்ட். அடுத்தது நேஷனல் எபிலிப்சி டே. இது எபிலிப்சி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவால அப்சர்வ் செய்யப்படுது. இதோட சிம்பிள் பர்பிள் ரிப்பன். காட் இட். அவ்வளோதான் இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ். வெயிட், த டே இஸ் நாட் ஓவர் yet. படிச்சதை ரிவைஸ் பண்ண வேண்டாமா? அதுக்கு ஒரு IPL மேட்ச் இருக்கு. IPL-ஆ? ஆமா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL. நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து கரெக்டா ராத்திரி 8 மணிக்கு ஒரு குவிஸ் நடக்கும். Awesome. So daily quiz at 8 p.m. எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ் கெட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். சோ மிஸ் பண்ணாம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அதோட ஜாயினிங் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So check it out. See you all in the next episode. Bye bye. Take care. நல்லா படிங்க.